மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அருண் நம்மோடு இணைந்திருக்கிறார். அருணன், மிகப்பெரிய ஒரு சோகச் செய்தி. அரசியலில் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்த நம்முடைய ஐயா திரு நல்லக்கண்ணு இன்று காலமாகி இருக்கிறார். அவரை பற்றிய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தமிழனுடைய தியாகத்தின் அடையாளம் தோழர் நல்லக்கண்ணு. தமிழனுடைய எளிமையின் அடையாளம் தோழர் நல்லக்கண்ணு. தமிழன் ஏழைகளுக்காக எப்படி குரல் கொடுப்பான், எப்படி ஒரு மெய்யான பொதுநலவாதியாக இருப்பான் என்பதற்கான அடையாளம் தோழர் நல்லக்கண்ணு. இதெல்லாம் நம்முடைய எதிர்கால சந்ததியர் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் அதுதான் நடக்கிறது. சோகம் இருக்கும்போது இந்த மாதிரியான தலைவர்களுடைய அருமை தெரிவதில்லை. சரி, இறந்த பிறகாகிலும் அவர்களுடைய அருமையை, அவருடைய பெருமையை நம்முடைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு இப்பொழுது சொல்ல தோன்றுகிறது. யார் யாரையோ நம்பி நம்முடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிறருக்காக உழைப்பதையே வாழ்க்கை என கொண்டிருந்த இத்தகைய தியாகசீலர்களை தமிழ்நாடு பெற்றிருந்தது. இன்றைக்கு இழந்து தவிக்கிறோம் என்பதை அவர்கள் தயவு செய்து உணர வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர். எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு அவர் இள வயதிலிருந்து இன்று வரை அந்த நெருக்கமான அந்த தலைமை பண்பை அவர் கொண்டிருந்தார். அதே நேரத்திலே அவர் தொண்டர்களோடு தொண்டராக, தோழர்களோடு தோழர்களாக வாழ்ந்தார் என்பதெல்லாம் பலருக்கும் தெரியும். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும். ஆனா என்னை பொறுத்தவரையில ஒரு நெருக்கமான உறவு என்பது இலக்கிய ரீதியா வந்துச்சு. பல பேருக்கு தெரியாது அவர் ஒரு அருமையான இலக்கியவாதி என்பது. தொடர்ந்து வாசிப்பாருங்கய்யா. கடைசி காலத்துல கூட வாசிப்பாரு. இப்ப கூட கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட திடீரென்று அவர்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. நான் எழுதிய ஒரு கட்டுரையை படிச்சுட்டு அவர் பாராட்டி அதை பற்றி பேச ஆரம்பிச்சார். அதே போல பாரதி மீது, ஜீவாவை தொடர்ந்து பாரதி மீது அவருக்கு இருந்த அளப்பரிய பற்று, அதே போல தியாகிகளை பற்றி அவர் எழுதிய எழுத்து, நிறைய நாவல்களை வாசிப்பார். அந்த நாவல்களை பற்றி அவர் எழுதிய அந்த பதிவுகள், அந்த கருத்துக்கள், இதையெல்லாம் என்னால மறக்க முடியாது. அதுல 1-2 விஷயங்களை நான் மாறுபட்டு கூட இருக்கேன், அவருடன் வாதிட்டு கூட இருக்கேன் எழுத்துப்பூர்வமாக. அதற்கு உரிய பண்போடு அவர் பதில் சொல்லுவார். பதில கேட்ட பிறகு நான் திருந்துவேன். ஆகவே அந்த அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி என்கிற செய்தி பல பேருக்கு தெரியாது. உண்மையான சில நூல்களை தமிழ்நாட்டுக்கு அவர் தந்தவரும் கூட. ஆக ஒட்டுமொத்தமாக சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராளி, அதனால தியாக தழும்புகளை தாங்கியவர். அதே நேரத்துல அந்த தியாகத்துக்கு எந்த எதிர்பார்ப்பையும் கொண்டிருந்தவர். ஆகவே தமிழ் சமுதாயத்துக்கு நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், அந்த சமுதாயம் எனக்கு என்ன பண்ணியிருக்கு என்று அந்த கேள்வி அவர் நெஞ்சிலே எழுப்பியே இருக்க மாட்டார். அதனால தானே தேர்தல் எல்லாம் தோத்தாரு. அதை பத்தி அவர் கவலைப்படலையே. அப்ப எதையும் எதிர்பாராமல் தியாகம் செய்வது, ஏழைகளுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக, இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்காக உழைப்பது என்பதெல்லாம் ரொம்ப அரிய செயல். அந்த செயலுக்கு சொந்தக்காரர். அவருடைய உதாரணத்தை, எடுத்துக்காட்டை நாம் அனைவரும் பின்பற்றி நம்மளால முடிந்த ஒரு பொது சேவையை செய்ய வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியலிலிருந்து கலை இலக்கிய வரை சொல்லுகிறேன், அவ்வளவுலயும் அவருக்கு தொடர்பு உண்டு. ஆனா அது எல்லாத்திலையுமே மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக அவற்றை எப்படி பயன்படுத்துவது, அப்படி ஏதேனும் ஒரு பயன்படுமேயானால் பயன்பட்டால் உடனே பாராட்டுவார். அத்தகைய அற்புதமான குணம், நலன் உள்ளவர். என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி அவருக்கு நான் உரித்தாக்குகிறேன். இது எங்களுடைய ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு. இதை ஈடுகட்டுகிற ஒரே வழி அவரை, அவருடைய சிந்தனையை, அந்த செயல்பாட்டை பின்பற்றுவதுதான். நிச்சயமாக அருணன், தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைவராலும் கொண்டாடுபவர் திரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நீங்கள் அவருடன் பழகிய நாட்களில் உங்களால் மறக்க முடியாத தருணம் எதுவும் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான்
எனக்கு அவருக்கும் இலக்கிய ரீதியாக உரையாடல் நடந்துச்சு. அதை என்னால மறக்கவே முடியாது. ஒரு நாவல் பற்றி நான் தீக்கதிரில் ஒரு கணிப்பு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதினேன். அதற்கு ஒரு பதிலை தோழர் நல்லக்கண்ணு ஜனசக்தி ஏட்டில் எழுதினாங்க. அந்த பதிலுக்கு நான் ஒரு பதில் எழுதினேன். இதற்கும் அவர் ஒரு தக்க பதில் கொடுத்தார். அவர் அவ்வளவு பெரிய தலைவர். இதெல்லாம் நடக்கும்போது நான் ஒரு மத்திய வயது வாழ்வுல இருக்கேன். சரி, நமக்கு இளைவன் தான், இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்லாம் இல்லாமல் என்னுடைய கருத்து, என்னுடைய எழுத்துக்கு மதிப்பு கொடுத்து அவர் பதில் கொடுக்கிறார், பக்குவமா கொடுக்கிறார். அதை படித்து என்னை நானே செம்மைப்படுத்திக் கொள்கிறேன். அப்படி ஒரு பெரிய இலக்கிய வாத பிரதிவாதம் எங்களுக்குள் நடந்தது. அதை நான் மறக்க மாட்டேன். அதே போல நான் இப்ப ஏற்கனவே சொன்னது போல இப்ப எழுதின ஒரு கட்டுரை பத்தி கூட அவர் உடனடியா தொலைபேசியில பேசினாரு. இது நாங்க அவர் கலை இலக்கிய பெருமன்றத்தோடு மிகப்பெரிய உறவோடு நேசத்தோடு இருந்தவர். நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அந்த அடிப்படையிலும் நாங்க அவ்வப்பொழுது சந்திச்சு பொது நிகழ்ச்சிகள்ல கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு சிந்தனையாளரும் கூட. அவர் ஒரு செயல்பாட்டாளர், தியாகி, எளிமை என்று பலருக்கும் தெரியும். பட் நான் அறிந்த வரை அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய சிந்தனையாளரும் கூட. இது ஒரு முக்கியமான விஷயம். காரணம், இந்த பொது ஒரு வெகுஜன தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி இலக்கியத்திலையும் ஆர்வத்துடன் அதிலையும் பங்கு பெறுவது என்பது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் உண்டு, எல்லாருக்கும் தெரியும், பல பேர் இருக்காங்க. அதுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இன்னைக்கு ஜீவாவுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வெகுமக்கள் தலைவரும் கூட, அதே நேரத்திலே ஒரு அருமையான இலக்கிய ஞானியும் கூட நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு. இந்த வகையில தான் எனக்கு அவருக்கு நேரடியான பழக்கம் என்பது இருந்தது. அது என் நெஞ்சில நான் அதை பொத்தி பாதுகாப்பேன், அந்த அருமையான நினைவுகளை. நிச்சயமாக அருணன், இணைப்பில் பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.